ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، نحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الله நடிகார்களே, بارك الله فيكم. دروس في السيرة النبوية. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. சென்ற வகுப்பில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பார்த்தோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உற்ற மனைவி, அவர்களின் தனிச்சிறப்பு, அவர்களை பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது, நபி அவர்கள் எவ்வளவு பிரியம் அவர்கள் மீது வைத்திருந்தார்கள், எவ்வளவு நேசம் வைத்திருந்தார்கள் என்ற விடயங்களை பார்த்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வியாபாரமும் திருமணம் நடந்த விதமும் என்ற தலைப்பு. ஏனெனில் கடைசியாக இன்னும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி ஒரு சில விஷயங்கள் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏனெனில் அவ்வளவு எளிதாக முடிந்துவிடக்கூடிய ஒரு வரலாற்றுக்குரியவர்கள் அவர்கள் அல்ல. பெரும் வரலாற்று சிறப்பை உடைய வரலாற்று சிறப்பிற்கு உரியவர்கள். என்னவென்றால், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நமக்கெல்லாம் தெரியும், அவர்கள் ஒரு வியாபாரி. எப்படிப்பட்ட வியாபாரி? பெரிய வியாபாரி. பின்னால் வரும் அவர்கள் எப்படி வியாபாரம் செய்திருக்கிறார்கள் என்பதும் நமக்கு நூலாசிரியர் ஷேக் அரஃபாத் அவர்கள் நமக்கு விவரிக்கிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்ணியமும் செல்வமும் கொண்ட ஒரு வியாபாரி பெண்ணாக இருந்தார்கள். அவர் ஆண்களை தனது செல்வத்தை கொண்டு வியாபாரம் செய்ய நியமித்து லாபத்தை பங்கிட்டுக் கொள்ளும் முதாரபா முறையில் வியாபாரம் செய்து வந்தார்கள். முதாரபா மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட வியாபார முறையில் ஒன்று. என்ன அனுமதிக்கப்பட்ட வியாபார முறை? முதாரபா. முதாரபா என்றால் என்ன? அதாவது, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த பெண் அவர்கள் முதலீடு செய்வார்கள். எடுத்துக்காட்டாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார்கள் என்றால் பெண் என்ன செய்வார்கள்? முதலீடு செய்வார்கள். அந்த பெண் முதலீடு செய்து அங்க இருக்கக்கூடிய ஆண்களோ அல்லது அவர்களுக்கு தெரிந்தவர்களோ அல்லது அவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் என்ன செய்வார்கள்? உழைப்பை போடுவார்கள். அந்த முதலில் உழைப்பை போட்டு வரக்கூடிய லாபத்தில் ஒருவர் காசை போட, மற்றொருவர் உழைப்பை போட, வரக்கூடிய லாபத்தை சரியான முறையில் பங்கிட்டுக் கொள்வதற்கு பெயர் தான் என்ன? லாபம் மட்டுமல்ல, நஷ்டம் வந்தாலும் பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். சரியா? சரியான அந்த உழைப்பை பங்கிட்டுக் கொள்பவர் தான் என்ன அர்த்தம்? முதாரபா வியாபார முறை. இதுதான் முதாரபா வியாபார முறை. இந்த முதாரபா வியாபார முறை இன்று வரை மார்க்கத்தில் அமலில் இருக்கிறது. வியாபாரத்தை நாம் படிக்கும்போது இதெல்லாம் நமக்கு தெரியும். வியாபாரம் எத்தனை வகைப்படும், வியாபாரத்துடைய வகைமைகள் என்ன, அதில் ஒரு வகைமை தான் இந்த முதாரபா வியாபார முறை. சரி, இந்த மாதிரி இவ்வாறு தனது நம்பிக்கைக்குரிய அல்லது ஆண்களை தனது செல்வத்தை கொண்டு வியாபாரம் செய்ய நியமித்து லாபத்தை பங்கிட்டுக் கொள்ளும் முதாரபா முறையில் வியாபாரம் செய்து வந்தார்கள். முதாரபா என்பது ஷேக் அவர்களே சொல்கிறார், ஒருவர் தனது பணத்தை மற்றொருவரிடம் கொடுக்க, அவர் தனது உழைப்பாலும் அனுபவத்தாலும் வியாபாரம் செய்வார். கிடைக்கும் லாபம் அவர்கள் இருவருக்கும் இடையில் ஒப்பந்தப்படி பிரிக்கப்படும். எப்படி? கிடைக்கும் லாபம் ஒப்பந்தப்படி இருவருக்கும் பிரித்து கொள்ளப்படும். சரி, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை, அவர்களது மாபெரும் அமானித பேணுதல் மற்றும் அவர்களது நற்குணங்கள் குறித்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு செய்தி எட்டியதும் நபிகளாரை தனது செல்வத்தை கொண்டு ஷாம் நாட்டிற்கு வியாபாரம் செய்ய செல்லுமாறு செய்தி அனுப்பினார்கள். ஏனெனில் நமக்கெல்லாம் தெரியும், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியாக பிரகடனப்படுத்துவதற்கு முன்னாலே நபியை தேர்ந்தெடுத்தான். அந்த நபியை திடமூட்டினான். அந்த நபிக்கு எல்லா வகையான விஷயங்களையும் வழங்கினான். இதனாலேயே நபி அவர்கள் அழைப்பதற்கு முன்னாலே உண்மைக்கு பெயர் போனவர்கள்,
சத்தியத்தை பேணுவதற்கு பெயர் போனவர்கள், அமானியத்தை பேணுவதற்கு பெயர் போனவர்கள், ஏதோ திடீரென்று வந்தவர்கள் அல்ல. பயிற்சி பட்டறையிலிருந்து உருவாகி பின்பு அந்த நபித்துவத்திற்கு வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அப்படித்தான் அவர்களை தினப்படுத்தினான். நபித்துவம் படுத்துவதற்கு முன்னாலே அவர்கள் இந்த நல்ல ஒழுக்கத்திற்கு பெயர் போனவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் நபி அவர்களை நான் ஒரு கூட்டம், ஒரு குதிரை கூட்டம் உங்களை தாக்கப் போகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டதற்கு என்ன சொன்னார்கள்? இந்த மலைக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம் உங்களை தாக்கப் போகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று குறைஷிகளிடம் சொன்னதற்கு என்ன சொன்னார்கள் குறைஷிகள்? உங்களை பொய் சொல்பவர்களாக நாங்கள் கண்டதில்லையே, உங்களை நீங்கள் பொய் சொல்பவர்களாக உங்களை கண்டதில்லையே என்று சொன்னார்கள். ஆனால் பின்பு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அழைத்தவுடன் என்ன சொல்லிவிட்டார்கள்? பொய்யன் என்று சொல்லிவிட்டார்கள். வழக்கம், இதுதான் வழக்கம், மனித வழக்கம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சரி, இவ்வாறு ஒரு நற்குணத்திற்குரிய ஒரு மனிதரை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செய்தி எட்டியதும் அவர்களை என்ன செய்கிறார்கள்? அப்போதும் வளர்ந்து வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் இளமை பருவத்தை முடித்து அந்த இளமை பருவத்திற்குள் வருகிறார்கள். 20, 22, 23 அந்த வயதை நோக்கி வருகிறார்கள். அவ்வாறு வரும்பொழுதுதான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வியாபாரம் செய்யுமாறு அனுப்புகிறார்கள். மற்றவர்களுக்கு கொடுப்பதை விட சிறந்ததை நபி அவர்களுக்கு வழங்குவதாகவும் கூறினார்கள். மற்றவர்களுக்கு தருவதை விட இன்னும் நான் லாபம் தருகிறேன், இன்னும் நான் வியாபாரத்தில் உங்களுக்கு சக உரிமையை நான் கொடுக்கிறேன் என்று நபி அவர்களுக்கு அந்த ஆஃபர்ஸை வைக்கிறார்கள். அவரிடம் மைசரா எனப்படும் ஒரு பணியாளரும் இருந்தார்கள். யாரிடம்? கதீஜா அவர்களிடம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் மைசரா என்ற ஒரு பணியாளரும் இருந்தார்கள். நபி அவர்கள் இதனை ஏற்றுக்கொண்டு அவருடைய செல்வத்துடனும் மைசராவுடனும் ஷாம் நாட்டுக்கு புறப்பட்டார்கள். பாருங்கள், இந்த வியாபார ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொண்டு என்ன செய்வது? பொருள் வாங்கி இங்கே நல்ல விலையில் வாங்கி இந்த இடத்திலே லாபம் வைத்து விற்பது. இந்த வியாபார முறை அன்றிலிருந்து இன்று வரை என்ன செய்யவில்லை? மாறவில்லை. இதுதான் வியாபார முறை. சரி, சீரா நூல்களில் மைசரா குறித்தும் நபி அவர்களின் அமானிதம் மற்றும் சிறப்பை பார்த்தது குறித்தும், மேலும் வழியில் நபிகளாருக்கு, அதாவது ஷாம் செல்லக்கூடிய வழியில் காசை வாங்கி கொண்டார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வாங்கி கொண்டு ஷாம் நாட்டிற்கு அந்த வியாபாரம் போகக்கூடிய வழிகளில் நிழலிட்ட மேகங்கள், வானவர்கள் போன்ற அற்புதங்கள் குறித்து பல செய்திகள் வந்துள்ளன. யாருடன் செல்கிறார்கள்? அல்லாஹ்வின் தூதர் மைசரா என்ற பணியாளருடன் செல்கிறார்கள். அப்படி செல்லும் பொழுது வழியில் நபிகளாருக்கு நிழலிட்ட மேகங்கள், வானவர்கள் போன்ற அற்புதங்கள் குறித்து பல செய்திகள் வந்துள்ளன. ஆனால் அவற்றில் பெரும்பாலானவற்றை இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லா அவர்கள் எவ்வித அறிவிப்பாளர் வரிசையுமின்றியே அறிவித்துள்ளார்கள். எனவே அதை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே உறுதியான அறிவிப்பாளர் வரிசையுடன் அவற்றில் எந்த செய்தியும் நிரூபிக்கப்படவில்லை. இது ஒரு விஷயம். ஏனெனில் ரஹீக்குல் மக்தூமிலே இப்படிப்பட்ட விஷயங்கள் போட்டிருக்கலாம். எனவே எல்லாவற்றையும் நாம் குறிப்பிடும் போது இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சரி, திருமணம் எவ்வாறு நடைபெற்றது? நபிகளாருக்கும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி திருமணம் நடைபெற்றது? திருமணம் எவ்வாறு நடைபெற்றது என்பது குறித்து பல அறிவிப்புகள் வந்துள்ளன. அவற்றில் ஒன்று, கதீஜா அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களை நபிகளாரிடம் திருமணத்திற்காக முன்மொழிந்தார்கள் என்பதாகும். யார் முன்மொழிகிறார்கள்? முன்மொழிவது யார்? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாரிடம் முன்மொழிகிறார்கள். மேலும் அவரது தந்தை அல்லது சிறிய தந்தை மது அருந்திய நிலையில், கவனியுங்கள், இது ஒரு முக்கியமான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் குடும்பத்தில் சேர்ந்த ஒரு விஷயம், ஒரு செய்தி வருகிறது. என்னவென்றால், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சிறிய தந்தை, அதாவது அவர்கள் தந்தை அல்லது சிறிய தந்தை மது அருந்தி இருந்த நிலையில் அவருக்கு திருமணம் செய்து வைத்தார் என்ற செய்திகளும் உள்ளன. மது அருந்திய நிலையில். அப்படி என்ன சொல்ல வருகிறாங்க என்றால், அதாவது யார் எவர் என்று தெரியாமல் நாங்கள் திருமணம் செய்து விட்டோம் என்ற போல ஒரு செய்திகள், அதாவது மது அருந்தி இருந்த நிலையில் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் என்று செய்திகள் வந்துள்ளன. ஆனால் இந்த அறிவிப்புகள் எவையும் உறுதியானவை அல்ல. இவற்றில் தெளிவான முரண்பாடுகள் உள்ளன. ஏன்? கற்பு, தூய்மை மற்றும் உறுதிப்பாடு ஆகியவற்றுக்கு பெயர் போன கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இது போன்ற வழிமுறைகளில் எப்படி ஈடுபடுவார்கள்? ஷரஃபாத் அவர்கள் கேட்கிறார்கள். அவர்களுக்கு பொறுப்பாளராக இருந்து திருமணம் செய்து வைத்தவர் யார் என்பதிலும் அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு உள்ளது. தந்தையா, சிறிய தந்தையா, ஹுவைலிதா அல்லது அம்ர் இப்னு அஸதா?
குவைலித் இப்னு அஸத் அல்லது அம்ர் இப்னு அஸத், இவர்கள் 2 பேரில் திருமணம் செய்து வைத்தவர்கள் யார்? நபி அவர்களுக்கும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். வழி வேண்டும் அல்லவா? ஒரு திருமணத்திற்கு என்ன வேண்டும்? ஒரு திருமணத்திற்கு பொறுப்புதாரி வேண்டும். வழி இன்றி திருமணம் இல்லை. வழியின்றி திருமணம் இல்லை. எனவே கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, அவரது தந்தை குவைலித் என்றும் சிறிய தந்தை அம்ர் இப்னு அஸத் என்றும் அவரது சகோதரர் அம்ர் இப்னு குவைலித் என்றும் கூறப்படுகிறது. இன்னும் ஒருவர் ஹதீஜா ரலியல்லாஹுடைய சகோதரரும் இதில் இருக்கிறார்கள் என்று வருகிறது. ஆனால் எது சரியானது என்றால், அல்லாஹ்வை நன்கறிந்தவன் பல ஆய்வாளரின் கருத்தின்படி அவரது சிறிய தந்தை அம்ர் இப்னு அஸத் என்பவரே நபிகளாருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். ஏனெனில் அவரது தந்தை குவைலித் ஃபிஜார் போருக்கு, ஹர்புல் ஃபிஜார் போருக்கு முன்பே மரணமடைந்து விட்டார் என்று இப்னு அப்துல் பர் அஸ்-சுஹைலி போன்ற அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அப்படி என்றால் என்ன அல்லாஹ்வின் நடிகர்களே, ஹதீஜா ரலியல்லாஹுடைய தந்தை முன்கூட்டியே மரணித்து விட்டார்கள். அப்படின்னா திருமணம் செய்து விட்டது யார்? திருமணம் செய்து வைத்தது யார் என்றால் ஹதீஜா ரலியல்லாஹுவின் சிறிய தந்தை. சரி, திருமண ஒப்பந்தம் எவ்வாறு நடைபெற்றது என்பதற்கான உறுதியான வழிமுறையை நாம் அறியவில்லை. ஏனெனில் சீரானவர்களின் தொடர்பாக கூறப்பட்டுள்ள பெரும்பாலான அறிவிப்புகள் பலவீனமானதாகும். ஆனால் அது ஒரு முறையான சரியான திருமணமாக இருந்தது என்பது மட்டுமே உறுதியாகும். இது உறுதி. அது ஒரு முறையான சரியான திருமண ஒப்பந்தத்தினால் ஆனது என்பது உறுதியானதாகும். மேலும் அப்போது நபிகளாருக்கு என்ன வயது? எத்தனை வயது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணமான போது வயது 25. வயது எத்தனை? 25 வயது. நாம் அவர்கள் நபிகளாருடன் 25 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்பதும் உறுதியான செய்திகளாகும். எத்தனை வருடங்கள் வாழ்ந்தார்கள்? 25 திருமணமானது. எத்தனை வயது, எத்தனை வருடம் வாழ்ந்தார்கள் நபி அவர்களிடம்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கணவன் மனைவியாக எத்தனை வருடங்கள் வாழ்ந்தார்கள்? 25 வருடம். இதனால்தான் 25 வருடம் என்று சாதாரண ஒரு வருடம் இல்லையே. இருக்கக்கூடிய மனைவிகளில் ஆக பெரிய நாட்களை கழித்தது யாருடன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த விஷயத்தையும் உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். அவருடைய சிறப்பிற்கு அதிகமான நாட்கள் குடும்பம் நடத்தியவர்களில் யார் என்றால் அது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். சரி, அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்கள், இதோடு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சிறப்புகள் நிறைவடைகின்றன. இன்னும் அடுத்ததாக நபி அவர்களுடைய அந்த வாழ்க்கை தருணங்கள் எப்படி இருந்தது என்பதை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நபியாக ஆவதற்கு முன்னால் நபி அவர்களுடைய, அதாவது ப்ரீ இஸ்லாமிக் அரேனா என்று சொல்வார்கள், அது ப்ரீ இஸ்லாமிக் ஏரியா என்று சொல்வார்கள். இஸ்லாம் வருவதற்கு முன்னால் நபியை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், குறைஷிகள், மக்காவில் இருந்த பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் என்ற எல்லா விஷயங்களும் எப்படி நடந்தே இருக்கிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அதில் ஒன்றாக கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, கஅபா புனித ஆலயத்தின், அதாவது கஅபாவின் சிறப்பு குறித்து, கஅபாவின் சிறப்புகள். அல்லாஹ்வின் அடியார்களே, வரலாறு என்று வந்தால், அல்லாஹ்வின் தூதருடைய வரலாறு என்று சொல்லிவிட்டால் அந்த வரலாறு ஒரு விஷயத்தை நோக்கி சுழலும். என்ன? நபி அவர்களின் வரலாறு அந்த கஅபாவை நோக்கி சுழலும் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. நபி அவர்களின் வரலாறை பற்றி பேசினாலே அந்த கஅபா வந்துவிடும். அல்லாஹ் தன் திருமறையை சொல்கிறான், இன்ன அவ்வல பைத்தி உதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரகா. நிச்சயமாக மனிதர்களுக்காக இறைவனை வணங்குவதற்கென முதலில் அமைக்கப்பட்ட ஆலயம் மக்காவில் உள்ளதே ஆகும். அந்த ஆலயம் அல்லதி பிபக்கத முபாரகம் வஹுதன் லில் ஆலமீன். அது மட்டுமல்ல, அது பாக்கியம் பொருந்தியதாகவும் அகிலத்தாருக்கு நேர்வழி காட்டியதாகவும் இருக்கிறது. மேலும் அல்லாஹ் தன் திருமறையை சொல்கிறான், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாம் இப்ராஹிம் வமன் தഖலஹு கான ஆமினா. யார் அதில் உள்நுழைந்தார்களோ அதில் தெளிவான அத்தாட்சிகள் இருக்கிறது. யார் அதில் உள்நுழைந்தார்களோ அவர்கள் பாதுகாப்பை பெறுகிறார்கள். யார் நுழைகிறார் பாதுகாப்பை பெறுகிறார். மேலும் அந்த ஆலயத்திற்கு செல்வத்திற்கு எவருக்கு சக்தி இருக்கிறதோ அவர் அதற்காக ஹஜ்ஜி செய்வது மனிதர்கள் மீது அல்லாஹ்வுக்கு உள்ள உரிமையாகும். வலில்லாஹி அலன்னாஸ்
ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. நாம் மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், நமக்கெல்லாம் மற்றொரு விஷயங்கள் தெரியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்கப்பட்ட ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ்? ஐயு மஸ்ஜித் உதிய அவ்வல். கவனியுங்கள், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடம் கேட்கிறார்கள். நபிகளாரிடம் என்ன கேட்கிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த பள்ளிவாசல் முதலில் அமைக்கப்பட்டது? ஐயு மஸ்ஜித் உதிய அவ்வலன், எந்த பள்ளிவாசல் முதலில் அமைக்கப்பட்டது என்று கேட்டதற்கு நபி அவர்களின் பதில் என்ன? அல் மஸ்ஜிதுல் ஹராம். அல் மஸ்ஜிதுல் ஹராம். நாம் சரி, பின்னர் எது என்று கேட்கப்பட்ட போது, அதற்கு பின்னர் என்ன என்று கேட்கப்பட்ட போது என்ன பதில் அளித்தார்கள்? என்ன பதில் அளித்தார்கள் அல்லாஹ்வின் அடியார்களே? சும்ம ஐ அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. நாம் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று பதில் அளித்தார்கள். பின்பு கேட்கிறார்கள் மறுபடியும், இது இரண்டிற்கும் மத்தியில் இடைவேளை எவ்வளவு காலம் என்று கேட்கப்பட்ட போது 40 ஆண்டுகள் என்று பதில் அளித்தார்கள். எதற்கும் 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 நாம் அக்ஸாவிற்கும் 40 ஆண்டுகள் இடைவேளை என்று பதில் அளித்தார்கள். சரி, மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, காபாவை பற்றி நாம் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன? ஏனெனில் வரலாறை படித்தால் காபாவை பற்றி படிக்காமல் செல்ல முடியாது. இந்த காபா சுழன்று கொண்டே இருக்கும் இந்த வரலாற்று. அதனால்தான் வரலாறை அல்லாஹ்வின் தூதருடைய காலம் இஸ்லாத்திற்கு முன் எப்படி இருந்தது என்று சொல்லும் பொழுது முதலில் எதை பார்ப்பார்கள் உலமாக்கள்? காபாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இப்போது காபாவை பற்றி பார்க்கிறோம். சரி, காபாவை கட்டினது யார்? நூலாசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள், வானவர்கள் இந்த ஆலயத்தை கட்டினார்கள் என்றும் மலக்குகள் இந்த ஆலயத்தை கட்டினார்கள் என்றும் அவர்களுடன் ஆதம் மற்றும் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோர் பங்கெடுத்து கொண்டார்கள் என்றும் சில அறிஞர்கள் சீரா மற்றும் வரலாற்று நூல்களில் குறிப்பிடுகிறார்கள். ஏனெனில் காபாவை முதலில் கட்டியது யார் என்று கேட்டால் சில நேரங்களில் பதில் வருவது யாரை? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிடுவார்கள். அது இன்னொரு கருத்து இருக்கிறது, வானவர்கள் கட்டினார்கள், வானவர்களுடன் பங்கெடுத்து கொண்டவர்கள் தான் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஷீத் அலைஹிஸ்ஸலாமும். சரி, இதில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்க, ஆனால் நூலாசிரியர் சொல்கிறார்கள், ஆனால் இதற்கு எவ்வித உறுதியான ஆதாரமும் இல்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நூலின் சிறப்பு என்னவென்றால், நாம் இப்போது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நூலின் சிறப்பு என்னவென்றால், இந்த நூல் சஹீஹ் எது, ஹசன் எது, தஈஃப் எது என்று நமக்கு பிரித்து காட்டி சஹீஹான சீராவை படித்துக் கொண்டிருக்கிறோம். எதெல்லாம் மக்களுக்கு மத்தியில் பிரபலமாக கருத்தாக இருக்கிறதோ அது ஆதாரபூர்வமானது இல்லை என்பதையும் தெரிந்து கொள்வதும் இந்த நூலில் தான். எனவே பொதுவாக நீங்கள் சீராவை எடுத்துக்கொண்டால் எல்லாவற்றும் வைக்கப்பட்டிருக்கும். அதை ஒரு சுவாரஸ்யத்திற்கும் அதை தொடர் படிப்பிற்கும் படிக்க முடியுமே தவிர இது உண்மையில் ஆதாரபூர்வமாக எட்டியுள்ளதா என்றால் அது ஆய்வுக்குரியதாக தான் இருக்கிறது. அந்த ஆய்வுகளை கடந்து, அறிஞர்களின் ஆய்வுகளை கடந்து வந்த நூல் தான் இப்போது நம் கையில் இருக்கக்கூடிய இந்த நூல். இதனால்தான் ஆதாரம் இல்லாத விஷயங்களை அந்த இடத்திலேயே நூலாசிரியர் தெளிவுபடுத்துகிறார்கள். இது பற்றி அறிவிக்கப்பட்ட கருத்துகள் ஆதாரபூர்வமானவை அல்ல. எத்தனையோ விஷயங்களை நாம் பார்த்தோம். அதன் வரிசையில் இந்த கருத்தை, ஆனால் இதற்கு எவ்வித உறுதியான ஆதாரமும் இல்லை. உறுதியான செய்தி என்னவென்றால், அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த ஆலயத்தை கட்டுமாறு கட்டளையிட்டான். உடனே அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்போது தனது தாயார் ஹாஜருடன் மக்காவில் வசித்து வந்தார். மேலும் அவர் வாலிப பருவத்தை அடைந்து ஜுர்ஹூம் குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்திருந்தார். அவர்களிடம் சொல்கிறார்கள், இப்ராஹிம் அவர்கள் இஸ்மாயிலிடம், அல்லாஹ் எனக்கு ஒரு கட்டளை இட்டுள்ளான் என்று கூறினார்கள். இஸ்மாயில் அதற்கு கூறுகிறார்கள், உங்கள் இறைவன் உங்களுக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்றுங்கள் தந்தையே. இப்படி ஒரு பிள்ளையும் இப்படி ஒரு தகப்பனும் இருக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு ஒரு கட்டளை நிறைவேற்றிருக்கிறார் என்று தன் மகனிடம் சொல்ல, அம்மகன் அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் தந்தை என்பது யார்? எப்பேற்பட்ட இஸ்மாயில்? உன்னை பலி கொடுப்பதாக நான் கனவு கண்டேன், அதற்கு நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டதற்கு என்ன பதில் அளித்தார்கள்? சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ், நீங்கள் என்னை பொறுமையாளர்கள் ஒருவராக நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்ன இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இதை பற்றி சொல்லவா வேண்டும்? சொன்னதற்கு நீங்கள் அதை நிறைவேற்ற என்று சொன்னவுடன் இப்ராஹிம் அதற்கு
அதற்கு நீ எனக்கு உதவி செய்வாயா என்று கேட்டார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு நான் உதவி செய்வேன் என்றார்கள். இப்ராஹிம் நான் இங்கே ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டுள்ளான் என்று கூறிவிட்டு அந்த ஆலயத்தின் இடத்தை சுட்டி காட்டினார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்களை கொண்டு வர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை கட்டினார்கள். கட்டடம் உயர்ந்ததும் அவர்கள் இருவரும் கல்லை எடுத்து வந்து அதன் மீது நின்று இவ்வாறு கூறினார்கள். என்ன கூறினார்கள்? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். நஅம், அந்த துஆ ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். எங்கள் இறைவா, எங்கள் ரப்பே, எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக, நீயே செவியேற்பவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கிறாய். எனில் அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்கிறான், வஇத் யர்ஃபஉ இப்ராஹீமு கவாயிதல் பைத் மினல் இஸ்மாயில். இந்த வசனம் ஆலயத்தை காபாவை முதலில் கட்டியது இப்ராஹிம் என்பதுதான் ஆதாரமாக இருக்கிறது என்று உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். எனில் கட்டி முடித்து தான் இந்த துஆவை சொல்வாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கு முன்பே அந்த ஆலயத்திற்கு அஸ்திவாரங்கள் இருந்தனவா, அதன் மீது அவர் கட்டினாரா, அல்லது இப்ராஹிம் அவர்கள் தான் முதலாக அதை கட்டினாரா என்பதிலும் அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு உள்ளது. இந்த ஒரு கருத்து வேறுபாடும் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதலில் எடுத்து அஸ்திவாரத்தோடு கட்டினார்களா, அல்லது ஏற்கனவே அஸ்திவாரம் போடப்பட்ட இடத்தில் மறுபடியும் அந்த இடத்தில் கட்டினார்களா? ஏன்னா நாம் ஏற்கனவே சொல்கிறோம், என்ன வருகிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள் என்ற அந்த செய்தி வருகிறது. எனவே அதனால் தான் சொல்லுவார்கள், கட்டினது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், புதுப்பித்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த வசனத்தை சொல்கிறார்கள், வஇத் யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். இப்ராஹீமும் இஸ்மாயிலும் அந்த ஆலயத்தின் அஸ்திவாரங்களை உயர்த்திய போது, இதை இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு சில அறிஞர்கள் அங்கு முன்பே அஸ்திவாரங்கள் இருந்தன என்று கூறுகிறார்கள். ஏனெனில் வஇத் யர்ஃபஉ இப்ராஹீமு அல் கவாயித மினல் பைத், இப்ராஹிம் எதை உயர்த்தினார்கள்? வீட்டில் இருந்த அந்த அஸ்திவாரத்தை உயர்த்தினார்கள் என்று வருகிறது. இதிலிருந்து என்ன புரிகிறது? ஏற்கனவே ஒரு அஸ்திவாரம் அங்கு இருந்தது என்று உலமாக்கள் இதன் மூலமாக ஆதாரத்தை எடுக்கிறார்கள். ஏனெனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அஸ்திவாரத்தை புதிதாக போடவில்லை என்று வரவில்லை, மாறாக இருந்த அஸ்திவாரத்தை அவர்கள் உருவாக்கினார்கள் என்று சில உலமாக்கள் இதற்கு விளக்கம் அளிக்கிறார்கள். சரி, ஆனால் இப்னு கஸீர் மற்றும் மற்ற அறிஞர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் முதலாக அதை கட்டினார்கள் என்று கூறுகிறார்கள். அது எப்படி இருந்தாலும் இப்ராஹிம் மற்றும் இஸ்மாயில் ஆகிய இருவரும் தான் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆலயத்தை கட்டினார்கள் என்பதே இதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய செய்தியாகும். இப்போது காபாவை முதலில் கட்டியது யார் என்பதை அறிந்தோம். அடுத்து மிக முக்கியமாக காபாவை சுற்றியுள்ள சம்பவங்கள் என்ன, அரசியல் சார்ந்த விஷயங்கள் பார்ப்போம். குறைஷிகள் காபாவை மீண்டும் கட்டுவதும் அதில் நபிகளார் பங்கெடுப்பதும், இந்த தலைப்பில் ஒரு விஷயத்தை படிக்க இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய கட்டிடம் குறைஷிகளின் காலத்தில் இடிக்கப்பட்டது. ஆம், கவனியுங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டின கட்டிடம் மிக வெகு காலம் ஆகிவிட்டது. இப்ராஹிம் இஸ்மாயில் எத்தனை பேர், மூசா, ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கே வந்திருக்கிறோம்? சரி, அதில் குறைஷிகள் காலம், முகமது நபி விடுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகள் காலத்தில் வாருங்கள். குசை காலத்திலோ அல்லது கினானா காலத்திலோ அல்லது ஃபிஹருடைய காலத்திலோ நீங்கள் வாருங்கள். குறைஷிகளின் காலத்தில் இது இடிக்கப்பட்டது. எது இடிக்கப்பட்டது? காபா, இந்த வீடு, அதாவது அந்த சுவர்கள் இடிக்கப்பட்டது. அப்துல் ரஸாக் ரஹிமஹுல்லாஹ், அதாவது முஸன்னஃப் அப்துல் ரஸாக்கில் ஒரு முஸன்னஃப் நூலில் அபு துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக வந்துள்ள ஆதாரபூர்வமான செய்தியில் வருகிறது. கவனியுங்கள், ஆதாரபூர்வமான செய்தி படிக்கிறேன். அறியாமை காலத்தில், ஜாஹிலியா காலத்தில் காபா, அதாவது களிமண் அல்லது சாந்து இன்றி ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கப்பட்ட கற்களால் கட்டப்பட்டிருந்தது. அதாவது சரியான ஒரு பேஸ்மெண்ட் இல்லாமல், சரியான ஒரு நிலை இல்லாமல், அதாவது களிமண் மற்றும் சாந்து இன்றி ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கப்பட்ட கற்களால் கட்டப்பட்டிருந்தது. அதற்கு மேற்கூரை இருக்கவில்லை. என்ன இருக்கவில்லை? சீலிங். என்ன இல்லை? சீலிங் இல்லை. கற்களும் சரி ஒரு நிலையாக தான் கட்டப்பட்டதை தவிர உறுதியாக கட்டப்படவில்லை.
அதன் மீது திரைச்சீலை தொங்கவிடப்பட்டிருந்தது. இப்போது தொங்கப்பட்டிருப்பது போல் அந்த திரைச்சீலை தொங்கப்பட்டிருந்தது. மேலும் ஹஜ்ருல் அஸ்வத் கல் அதன் சுவரில் வெளிப்படையாகவே வைக்கப்பட்டிருந்தது. உள்ளே நாம் இன்று இருப்பது போல் அல்லாமல் வெளிப்படையாக கற்கள். ரோமர்களின் நாட்டில் இருந்து ஒரு கப்பல் வந்து ஜித்தா துறைமுகத்தில் நின்ற போது கவனியுங்கள், வியாபார ரீதியாக ரோமர்கள் கப்பலிலே ஜித்தாவிற்கு வருகிறார்கள். அங்கு கப்பலை நிறுத்துகிறார்கள். இது குறைஷிகளின் காலத்தில் நடக்கிறது. காபாவுடைய நிலை இவ்வாறு இருக்கிறது. சரியாக கட்டப்படாமல் கற்களை ஒன்றன் பின் ஒன்றாக கட்டப்பட்டு மேற்கூரை இல்லாமல் இருக்கக்கூடிய காபாவில் ஜித்தாவிற்கு வந்து துறைமுகத்தில் அந்த இடத்திலிருந்து அடைந்தவுடன் காபாவின் கட்டிடம் பலவீனம் அடைந்து அதன் கற்கள் விட தொடங்கியதை குறைஷிகள் கண்டதால் ஜித்தாவிற்கு துறைமுகத்திற்கு வந்து அந்த கப்பல் இருக்கிறது அல்லவா, அந்த கப்பலின் மரக்கட்டைகளை எடுத்து வந்து காபாவை மீண்டும் கட்ட எண்ணினார்கள். பெரியவர்களே எப்படி இருக்கிறார்கள் பாருங்கள். பெரிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த காலத்தில் எப்படி இருந்தார்கள் என்பது நமக்கு இது காட்டுகிறது. ஒரு கப்பல் வந்து நின்று கொண்டிருக்க அந்த கப்பலுடைய மரக்கட்டைகளை எடுத்துக்கொண்டு நாம் காபாவை புதுப்பிக்கலாமே, ஜித்தாவில் வந்திருக்கக்கூடிய அந்த கப்பலின் மரக்கட்டைகளை எடுத்துக்கொண்டு என்று எண்ணுகிறார்கள். காபாவை ஏதாவது நாம் புதுப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் குறைஷிகளிடம் வருகிறது. சரியாக அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அந்த கப்பலுடன் ரோமை சேர்ந்த ஒரு தச்சரும் இருந்தார்கள். அந்த கப்பலுடன் ரோம் நாட்டை சேர்ந்த ஒரு தச்சரும் இருந்தார். எனவே காபாவை கட்டுவதற்கு தங்களுக்கு உதவுமாறு அவரிடம் கேட்டுக்கொண்டார்கள். காபாவின் சுவரில் கருப்பு நிற முதுகும் வெள்ளை நிற வயிறும் கொண்ட ஒரு பெரிய பாம்பு இருந்ததாகவும் கவனியுங்கள். காபாவை சுற்றி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காபா இந்த நிலையில் இருப்பதை குறைஷிகள் அவர்கள் இதை கட்ட நினைக்கிறார்கள், அதுக்கு உதவியும் தேடுகிறார்கள். அதேபோல் காபாவின் சுவற்றில் கருப்பு நிற முதுகும் வெள்ளை நிற வயிறும் கொண்ட ஒரு பெரிய பாம்பு இருந்ததாகவும் யாராவது வீட்டை இடிக்கவோ அல்லது அதன் கற்களை எடுக்கவோ நெருங்கினால் அது தனது வாயை திறந்ததாகவும் சில அறிவிப்புகள் கூறுகின்றன. இதனால் குறைஷிகள் பயந்து விடுகிறார்கள். குறைஷிகள் என்னாகி விடுகிறார்கள்? பயப்படுகிறார்கள். காபாவை நாம் இடித்துதானே கட்டத்தானே போகிறோம், ஆனால் ஏன் இதற்கு நமக்கு இவ்வளவு தடை இருக்கிறது என்று பயப்படுகிறார்கள். எனவே குறைஷிகள் அல்லாஹ்விடம் மன்றாடி, எங்கள் இறைவா, நாங்கள் அஞ்சவில்லை, உனது ஆலயத்தை கண்ணியப்படுத்தவும் அதனை சீரமைக்கவுமே நாங்கள் நாடுகிறோம். நீர் இதனை பொருந்தி கொண்டால் சரி, இல்லையெனில் நீ நாடியதை செய் என்று கூறுகிறார்கள். பின்னர் ஒரு பெரிய பறவை வந்து அந்த பாம்பை தூக்கி வெகு தூரம் வீசியது. அதன் பிறகு குறைஷிகள் காபாவை இடித்துவிட்டு பள்ளத்தாக்கின் கற்களை கொண்டும் அதனை மீண்டும் கட்டத் தொடங்கினார்கள். மேலும் அதனை சுமார் 20 முழம் அளவுக்கு உயர்த்தினார்கள். எத்தனை முழம்? 20 முழம் அளவிற்கு காபாவை மறுபடியும் கட்டி அவர்கள் உயர்த்தினார்கள். நபி அவர்கள் தனது சமூகத்தாருடன் காபாவை கட்டுவதில் பங்கெடுத்தார்கள். கவனியுங்கள், நபி அவர்கள் பங்கெடுத்தார்களா என்றால் ஆம். நபியாக ஆவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை கட்டுவதற்கு தங்களுடைய தந்தைமார்கள் தங்களுடைய சந்ததிகளுடன் என்ன செய்கிறார்கள்? பங்கெடுத்துக் கொண்டார்கள். அப்போது அவருக்கு வயது யாருக்கு தெரியும்? காபாவை இடித்து மறுபடியும் சீரமைத்து கட்டக்கூடிய இந்த காலகட்டத்தில் நபி அவர்களுடைய வயது எத்தனை வயதாக இருந்தது? 35. நெருங்குகிறார்கள், நபித்துவத்திற்கு நெருங்குகிறார்கள். நபி அவர்களுக்கு வயது 35ஆக இருக்கிறது. அதாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடித்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு இது நடக்கிறது. அவருடன் அவரது சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். கற்களை சுமப்பதற்காக நபிகளார் அவர்கள் தமது ஆடையை நமிராவை தோளில் வைத்த போது அவரது மறைவிடம் வெளிப்பட்டது. இது ஒரு பிரபலமான சம்பவம். அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு நபியாக வரப்போகிறார்கள். அல்லாஹ் எல்லா வகையிலும் அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது என்று வரலாற்று நூல்களில் பதிவு செய்யப்படுகிறது. கற்களை எடுப்பதற்காக காபாவை கட்டும் பொழுது, கற்களை எடுப்பதற்காக துணியை அகற்றி வேலை செய்யும் பொழுது திடீரென்று என்ன ஆகிறது என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவிடம் வெளிப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறைவிடம் வெளிப்படுகிறது. இது நபித்துவத்திற்கு முன்னால். அந்த மறைவிடம் வெளிப்படும் பொழுது ஒரு சத்தம் ஒன்று வருகிறது. அந்த மறைவிடம் வெளிப்படும் பொழுது ஒரு சத்தம் வருகிறது. ஹம்மிர் அவுரதக், ஹம்மிர் அவுரதக். என்ன அர்த்தம்? ஹம்மிர் அவுரதக். ஹிமார் தெரியுமில்ல? ஹிமார் என்றால் திரை. ஹம்மிர் அவுரதக் என்று வருகிறது. என்னவென்றால்
உங்களுடைய மறைவிடத்தை நீங்கள் மறைப்பீராக, உங்கள் ஔராவை நீங்கள் மறைப்பீராக என்று ஒரு சத்தம் கேட்டது. அதன் பிறகு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் தங்களுடைய மறைவிடத்தை வெளிப்படுத்தியவனாக கிடையாது என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் செய்தி சஹீஹ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வந்துள்ளது. நபித்துவம் அருளப்படுவதற்கு முன்பே அல்லாஹ் தனது நபியை பாதுகாத்தான் என்றும் அறியாமை கால செயல்களை விட்டும் அவர்களை காப்பாற்றினான் என்றும் இனி நாம் பார்க்கவிருக்கிறோம். மேலும் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை வைப்பது, அல்லாஹ்வின் அடியார்களே, குறைஷிகள் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை வைக்கும் இடத்தை அடைந்த போது அவர்கள் கிளை குளங்களிடையே, இது மிக முக்கியமான விஷயம், மிகவும் சுவாரஸ்யமான விஷயம், நபி அவர்கள் எவ்வாறு இதை லாவகமாக கையாண்டார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். வழக்கம் போல் தான் சண்டை. கட்டிடத்தை உயர்த்தி விட்டோம். கட்டிடத்தை உயர்த்தியதற்கு பிறகு ஹஜ்ருல் அஸ்வதை யார் எடுத்து வைக்க வேண்டும் என்பதில் சண்டை. குறைஷ் குலக்கோத்திரர்களுக்கு மத்தியிலே ஒரு சண்டை வருகிறது. ஹஜ்ருல் அஸ்வதை யார் எடுத்து வைப்பது இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் அவர்களுக்கும் நாங்கள் தான் எடுத்து வைக்க வேண்டும், இல்லை நாங்கள் தான் எடுத்து வைக்க வேண்டும் என்று அவர்களிடையே ஒரு போட்டியும் சண்டையும் ஏற்படுகிறது. கவனியுங்கள், அவர்கள் கிளை குளங்களுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. ஒவ்வொரு குலமும் அதை வைக்கும் சிறப்பை பெற விரும்பியதால் அவர்களுக்குள் ஒரு பெரும் சண்டை மூலம் நிலை பெற்றது. அப்போது அவர்கள், உங்களுக்கிடையே ஒருவரை தீர்ப்பாளியாக ஆக்குங்கள். சரி, சண்டை போட்டது போதும், நமக்குள் ஒரு தீர்ப்பாளியை ஆக்குவோம், ஒரு தீர்ப்பு செய்பவர் யாராவது நாம் கூப்பிடுவோம் என்று சொல்லும் பொழுது அந்த வழியில் இருந்து, அல்லது பனு ஷைபா வாசலிருந்து முதலில் வரும் நபர் நமக்கிடையே தீர்ப்பளிப்பார்கள் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அதாவது வடக்கில் இருந்து பனு ஷைபா வாசலிருந்து யார் வழியே வருகிறார்கள், இவ்வாறு தான் செய்வார்கள். திடீரென்று அவர்கள் குலத்தில் அவர்கள் இடத்தில் இருக்கும் பொழுது ஏதாவது பிரச்சனை என்றால், நம்மிலே இந்த இடத்திலே யார் வருகிறாரோ அவர் நமக்கு தீர்ப்பை தரட்டும் என்று சொல்லிவிடுவார்கள். அதே போல் என்ன ஆகிறது, காபாவை கட்டி முடித்ததற்கு பிறகு ஹஜ்ருல் அஸ்வதை யார் எடுத்து வைப்பது என்பது அந்த பிரச்சனை வரும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த பனு ஷைபாவுடைய கதவு வாசலில் இருந்து யார் வெளியே வருகிறாரோ அவர் தீர்ப்பு அளிக்கட்டும் என்று சொன்னவுடன் அந்த வழியாக வந்தது யார்? அல்லாஹ் யாரை ஏற்படுத்தினான்? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து வருகிறார்கள். நபி அவர்கள் அங்கிருந்து வருகிறார்கள். அவர்களை பார்த்ததும் மக்கள் என்ன சொன்னார்கள்? இவர் அல் அமீன். என்னது? அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர். இவர் தீர்ப்பளிப்பதை நாங்கள் பொருந்திக் கொண்டோம் என்று கூறினார்கள். நாங்கள் பொருந்திக் கொள்வோம் என்று கூறுகிறார்கள். அவர்கள் இந்த செய்தியை அவரிடம் கூறியதும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இதை கூறியதும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆடையை கொண்டு வர செய்தார்கள். ஒரு ஆடையை கொண்டு வர செய்து, கவனியுங்கள், அதனை தரையில் விரித்தார்கள். சரி, யார் முதலில் ஹஜ்ருல் அஸ்வதை வைக்க வேண்டும் அதுதானே உங்களுக்கு, யார் முதலில் வைக்க வேண்டும் என்பதுதானே உங்களுக்கு போட்டி. உங்களில் சரி, நான் இதற்கு ஒரு தீர்வு தருகிறேன் என்று ஒரு ஆடையை தரையில் வைக்கிறார்கள். வைத்து விட்டதற்கு பிறகு கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த ஆடையின் மேல் எதை வைக்க சொல்கிறார்கள்? ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை வைக்குமாறு கூறினார்கள். பின்னர் ஒவ்வொரு குலத்திலிருந்தும் ஒருவரை பிடித்து அந்த ஆடையின் ஒவ்வொரு முனையையும் தூக்குமாறு கட்டளையிட்டார்கள். ஹஜ்ருல் அஸ்வத் யாராவது ஒருத்தவங்க எடுக்கணும் தான் நினைக்கிறீங்க? எல்லாரும் இந்த துணியை பிடிங்க, போ, நீங்க பிடிங்க, நீங்க பிடிங்க, நீங்க பிடிங்க, யாரெல்லாம் பிடிக்கணும் எல்லாரும் பிடிங்க. விளங்குகிறதா? எல்லாரும் பிடிங்க. எல்லாவற்றையும் பிடித்து ஒவ்வொரு குலத்தையும் ஒரு பிடித்த ஆடைகளை ஒவ்வொரு முனையும் தூக்குமாறு கட்டளையிட்டார்கள். அவர்கள் அனைவரும் அதை உயர்த்தியதும் நபி அவர்கள் தமது கையால் அந்த ஹஜ்ருல் அஸ்வதை எடுத்து அதன் இடத்தில் வைத்தார்கள். இது நபி அவர்களின் மதிநுட்பத்தையும் சிறந்த அறிவையும், குலங்களுக்கிடையே அவர்கள் எவ்வாறு சமாதானத்தை ஏற்படுத்தினார்கள் என்பதையும், கல்லை சுமக்கும் சிறப்பில் அனைவரையும் எவ்வாறு பங்கெடுக்க செய்தார்கள் என்பதையும் இது காட்டுகிறது என்று உலமாக்கள் விவரிக்கிறார்கள். பின்னர் அவர்கள் தாமே அதனை தன் இடத்தில் வைத்தார்கள். இந்த நிகழ்வு ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வரிசையிலிருந்து வருகிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, இதெல்லாம் காபாவை நோக்கி நகர்ந்த நிகழ்வுகள். இதெல்லாம் வரலாறு படிக்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். நபி அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள், எந்த அளவிற்கு இந்த விஷயத்தை கூட லாபகமாக அவர்கள் கையாண்டார்கள் என்ற விஷயங்கள். بيننا وبينكم الكتب كان أحمد يقول بيننا وبينكم الجنائز